அன்பர்களே, ஞானவழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஒரு கிறிஸ்தவனுடைய பண்பு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை இயேசு பலவிதமான போதனைகளிலே குறிப்பிட்டிருக்கின்றார். இயேசு செய்த போதனைகளை எல்லாம் ஒன்றாக திரட்டி மத்தேயு நற்செய்தியாளர் 5ஆம், 6ஆம், 7ஆம் அதிகாரங்களிலே மிகவும் தெளிவாக ஒரு கோர்வையாக எடுத்து இயம்பியிருக்கின்றார். அதே போன்று லூக்கா நற்செய்தியாளரும் அதே மலைப்பொழிவினுடைய போதனைகள் என்ற அடிப்படையிலே கொடுத்திருக்கின்றார். இந்த மலைப்பொழிவினுடைய போதனைகளிலே அனைத்துமே மிகவும் கிறிஸ்தவ வாழ்வினுடைய ஆழமான கருத்துக்களை, பண்புகளை அடிப்படையாக கொண்ட போதனைகளாகவும், இந்த போதனைகள் சாதாரண ஒரு மனிதனுக்கு அவை கூடுமா, இயலுமா, இயலாதா என்ற அளவிற்கு அவர்கள் வியக்கத்தக்க போதனையாக இருக்கின்றது. இந்திய மண்ணிற்கு சுதந்திரம் கொடுக்க பாடுபட்டு உழைத்த காந்திஜி அவர் தன்னுடைய வாழ்வில் சொல்லி இருக்கின்றார், ஆண்டவர் இயேசுவினுடைய மலைப்பொழிவு போதனையினாலே தான் மிகவே கவரப்பட்டதாக. ஏனென்றால் ஒரு சாதாரண மனித வாழ்வினுடைய அறநெறிகளை ஒரு குறுகிய மனப்பான்மையோடு அல்லது அடிப்படையான விதத்திலே சொல்லுவது மட்டுமல்ல, ஒரு உயர்வான நிலைக்கு சென்று மனிதர்களை மாண்புள்ளவர்களாக உருவாக்குகின்ற ஒரு உயர்வான அறநெறியை முன்வைத்து போதிக்கப்பட்ட போதனைகள் என்று சொல்லி கிறிஸ்துவினுடைய போதனையினால் தான் கவரப்பட்டதாகவும், இந்த சுதந்திர போராட்டத்திற்கு அவை அடிப்படையாக அமைந்ததாகவும், போராட்டம் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு குழப்பம், அதிலே இறப்புகள் அல்லது அதிலே பலவிதமான குழப்பங்கள் அல்லது கோபங்கள், குரோதங்கள், வன்முறைகள் ஈடுபடுகின்றதல்ல. காந்தியினுடைய விடுதலை போராட்டத்தினுடைய அடிப்படை தத்துவம் அஹிம்சை போராட்டமாகும். அஹிம்சை என்று சொல்லுகின்ற பொழுது வன்முறையற்ற போராட்டம், உண்மைக்காக, நீதிக்காக, விடுதலைக்காக போராடுகின்ற பொழுது அங்கு வன்முறையற்ற நிலையிலே போராடுவது என்பது மனித புத்திக்கு அப்பாற்பட்டதாக, அதிலே எங்களால் நிச்சயமாக நம்பிக்கை வைக்க முடியாததாக இருக்கும். ஆனால் காந்தி அப்படிப்பட்ட ஒரு பெரும் சவாலை தன்னுடைய அந்த பயணத்திலே, விடுதலை பயணத்திலே சுமந்தார். அவருடைய விடுதலை பயணத்திலே அவர் கடைசியாக மனிதனுடைய இன, மத, மொழி வேற்றுமையின்றி மக்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற அந்த போராட்டத்திலே மத ரீதியாக அவருடைய அந்த போராட்டத்தினுடைய விளைவை, கனியை அவர்கள் பாதித்தார்கள் அல்லது அதை தாக்கிவிட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய உயிரை பறி கொடுக்க வேண்டி இருந்தது. இருப்பினும் இந்த இயேசுவினுடைய போதனைகளிலே அவர் மலை மீது ஏறி அமர சீடர்கள் அவர் பாதத்திலே சுற்றி அமர்ந்திருந்தார்கள். அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்து அமர்ந்திருந்தார்கள் என்று நற்செய்தி கூறுகின்றது. அதாவது அவருடைய போதனையினுடைய முழு உட்பொருளையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவருடைய சீடர்கள் அந்த போதனைக்கு நிறைவாக செவி சாய்த்தார்கள் என்று சொல்லுவார். அது மிகையாகாது. இந்த போதனையிலே
5ஆம் அதிகாரம் மத்தேயு 13ஆம் 14ஆம் வாக்கியங்களிலே 2 உவமைகளினாலே அல்லது உருவகங்களினாலே ஒரு சீடனுக்குரிய பண்பை இயேசு அழகாக விவரிக்கின்றார். 13வது வாக்கியத்திலே, நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாயிருக்கிறீர்கள், உப்பு உவர்வற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக ஆக்க முடியும்? அது வெளியிலே கொட்டப்பட்டு மனிதரால் மிதிக்கப்படுமே, வேறு ஒன்றுக்கும் உதவாது என்று சொல்லுகின்றார். இந்த உப்பு என்று சொல்லுகின்ற பொழுது உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் அது புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒரு உணவை எடுத்துக்கொண்டால் இந்த உப்பு பல வழிகளிலே மனிதர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கின்றது. குறிப்பாக உணவை கொள்ளுகின்ற பொழுது இந்த உப்பற்ற பொருள் அது சுவை இல்லாத பொருளாக இருக்கின்ற பொழுது விரும்பத்தக்கதாக இருக்காது. அல்லது இந்த உப்பை பயன்படுத்தி பதப்படுத்துவதற்கும் அது உணவை பாதுகாப்பதற்கும் கூட பயன்படுத்துகின்ற ஒரு பொருளாக இருக்கின்றது. இந்த உப்பு எதை செய்கின்ற அதனுடைய விளைவு சுவை. சுவை என்பது ஐம்புலங்களுக்கு நாங்கள் அந்த சுவையான உணவை உண்பதிலே அந்த உணவை நாங்கள் மகிழ்ச்சியோடும் திருப்தியோடும் உண்போம், அது அனுபவித்து உண்போம். இந்த உப்பு சுவை கொடுப்பது போல கிறிஸ்தவ வாழ்வு என்பது தம்மை சூழ இருக்கின்றவர்களுடைய வாழ்வுக்கு அது சுவை கொடுக்கின்றதாக இருக்கின்றது. எங்களுடைய மனித உறவாடல்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது பெரும்பாலும் எங்களுடைய சிந்தனைகள், அந்த சிந்தனையினுடைய வெளிப்பாடாக வருகின்ற பேச்சுக்கள் எப்பொழுதும் அல்லது பொதுவாக ஏனையவர்களை காயப்படுத்துகின்றதாகவும், ஏனையவர்களை பற்றி நாங்கள் எடை போட்டு தீர்ப்பு வழங்கி குறைவாக பேசுகின்றதாகவும், எங்களுடைய பேச்சிலே ஒரு வன்முறை கலந்திருப்பதை, கோபம், குரோதம் அல்லது அவர்களை பழி வாங்க வேண்டும் என்ற அந்த நோக்கோடு பேசுகின்றதாக இருக்கும். அதனால எங்களுடைய உறவாடல்களிலே அது ஒரு சுவைமிக்க உரையாடலாக அமைவதில்லை. உரையாடல் எப்பொழுதும் இனிது பேச வேண்டும். இனிது பேசாதவர்கள் கனி இருக்க காயை கவர்ந்தற்கு என்று சொல்லி வள்ளுவப் பெருமான் அழகாக சொல்லியிருக்கின்றார். கனி இருக்கின்ற பொழுது நாங்கள் காயை கவருகின்றோம், அதனால் கவரப்படுகின்றோம், அதை உண்கின்றோம். கிறிஸ்தவ வாழ்வு என்பது எவ்வளவு கஷ்டங்கள் தியாகங்கள் இருந்தாலும் அந்த வாழ்வை சுவைத்து வாழுகின்ற ஒரு வாழ்வுதான். ஏனென்றால் கஷ்டத்திற்கும் துன்பத்திற்கும் கூட இயேசு அதற்கு அர்த்தம் கொடுத்திருக்கின்றார். வெறுமனே பேச்சல்ல, அவர் ஒரு மேடை பேச்சாளர் மட்டுமல்ல. இந்த மலைப்பொழிவிலே கொடுக்கப்படுகின்ற அனைத்து போதனைகளுக்கும் அவர் தன்னுடைய வாழ்விலே வடிவம் கொடுத்திருக்கின்றார். தன்னுடைய வாழ்விலே 100% அவற்றை வாழ்ந்து காட்டியிருக்கின்றார். உண்மையான போதகர் என்று சொன்னால் அவர் வெறுமனே மேடை பேச்சாளர் அல்ல. சிலர் காசுக்கு பேசுவார்கள், சிலர் தங்கள் பிழை என்று தெரிந்தும் அவர்கள் ஏதோ பேசுவார்கள், வாக்குறுதி கொடுப்பார்கள். அவர்கள் பேசுவது ஏமாற்றுகின்றது, பொய்யாக தெரிந்தும் அவர்கள் அதை உண்மை என்று அடித்து சொல்லுவார்கள், உஜக்க பேசுவார்கள். இப்படி அவர்கள் பேசுவதனாலே அவர்களுடைய பேச்சை மக்கள் கேட்பார்கள் என்று அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். ஆனால் இங்கே நாங்கள் எங்களுடைய வாழ்விலே சுவை கொடுக்கின்றவர்களாக இருக்கின்ற பொழுது எங்களுடைய பேச்சு கனிவானதாக இருக்க வேண்டும்.
கிறிஸ்துவினுடைய அணுகுமுறையிலே எப்பொழுதும் நோயாளர்களை, துன்புற்றவர்களை, இழப்பின் மத்தியிலே, பாவத்திலே மூழ்கி இருந்தவர்கள், இவர்களை அவர் அரவணைத்தார். அவருடைய பேச்சிலே கனிவு இருந்தது. அவருடைய உள்ளத்திலே ஊறிய அந்த பரிவு, இரக்கம் அவர்களுடைய வாழ்வை சுவையுள்ளதாக மாற்றுவதற்கு வழி சமைத்து கொடுத்தது. இங்குதான் எங்கள் அனைவருக்கும் கிறிஸ்தவர்கள் என்று அவருடைய சீடர்களாக விளங்க வேண்டியவர்களாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு நாளைக்கு எத்தனை முறை நாங்கள் கோபப்படுகின்றோம்? எங்களுடைய பேச்சிலே எப்பொழுதும் நாங்கள் கொஞ்சம் பொறுமையாக, கொஞ்சம் அடக்கமாக, கொஞ்சம் பணிவாக, கொஞ்சம் அமைதியாக, அல்லது அமைதியான நல்ல வார்த்தைகளை, தேவையற்ற வார்த்தைகளை, அவை முறைகேடான வார்த்தைகளை, மற்றவர்களை தாக்குகின்ற அவர்களுடைய வார்த்தைகளை கொஞ்சம் கவனம் எடுத்து நாங்கள் கனிவுள்ளவர்களாக பேசினால் நிச்சயமாக அவர்களுடைய வாழ்விலே நாங்கள் சுவை கொடுக்கின்ற மனிதர்களாக இருப்போம். அதனால்தான் நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாயிருக்கு. நீங்கள் உப்பு மட்டுமல்ல, இந்த மண்ணுலகிலே, இந்த உலகத்திலே இருக்கின்ற எல்லா மனிதர்களையும் சுவைப்பட்ட வாழ்வுக்கு அழைக்கின்ற, அதை சுவைப்பட்ட வாழ்வாக உருவாக்குகின்ற, அவர்களுக்கு சுவைப்பட்ட வாழ்வாக அவர்களை ஊக்குவிக்கின்ற மனிதர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அதனால் மிக அழகாக, உருக்கமாக ஒரு நொடி பொழுதிலே சொல்லுகின்றார், நீங்கள் இம்மண்ணுலகிற்கு உப்பாக இருக்கின்றீர்கள். இந்த உப்பு என்கின்ற இந்த பொருள் எத்தனை முறை மனிதர்களாலே பயன்படுத்தப்படுகின்றது. உணவுக்கு மட்டுமல்ல, இந்த உப்பு குணப்படுத்துகின்ற வல்லமையையும் கொண்டிருக்கின்றது. உப்பு ஒரு பொருளை பாதுகாக்கின்ற வல்லமையையும் கொண்டிருக்கின்றது. இவ்வாறு இந்த உப்பு ஆரோக்கியத்தோடு நிறைவாக தொடர்புள்ளதாக இருக்கின்றது. அதனால் எங்களுடைய வாழ்வு சுவையுள்ளதாக அமைவதற்கு ஆரோக்கியமுள்ள வாழ்வு, ஆங்கிலத்திலே வெல்பீயிங் என்று சொல்லுவார். அவருடைய வாழ்வினுடைய நிறைவு தரம், வெல்பீயிங், அவருடைய தரம் எப்பொழுதும் ஆரோக்கியமான வாழ்வு, ஆரோக்கியமான உறவு, ஆரோக்கியமான உரையாடல், ஆரோக்கியமான இப்படி என்று சொல்லி ஒரு ஆரோக்கியம் என்று சொல்லுகின்ற பொழுது அது உப்பு சுவையுள்ளதா, மகிழ்ச்சியுள்ளதா. கிறிஸ்தவ வாழ்வு மகிழ்ச்சியான வாழ்வுதான். எவ்வளவுதான் துன்பம் வந்தாலும் அடிமனதிலே கடவுள் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையினாலே இறை ஆட்சிக்கு உட்பட்ட மக்களாக நாங்கள் வாழ்வதற்கு எங்களை கையளிக்கின்ற பொழுது, அந்த உயர்வான மதிப்பீடுகளை நாங்கள் கொள்ளுகின்ற பொழுது அது ஒரு சுவையுள்ள வாழ்வாகும். அடுத்து 14ஆம் வாக்கியத்திலே 15ஆம் வாக்கியத்திலும் நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கின்றீர்கள். இந்த உலகிற்கு ஒளியாக இருக்கின்ற பொழுது அவற்றை இன்னும் தெளிவாக பேசுகின்றார். எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பார்கள் என்று. எல்லோருக்கும் ஒளி தர வேண்டும். ஒளியை ஏற்றி நாங்கள் மறைப்பதில்லை. நாங்கள் ஒளியை ஏற்றி எல்லோருக்கும் ஒளி கொடுக்கக்கூடியதாக, வெப்பம் கொடுக்கக்கூடியதாக, கண் பார்வைக்கு அது வெளிச்சம் கொடுக்கக்கூடியதாக வைப்போம். ஒளி என்பது கடவுளுக்கே சாட்சி சொல்லக்கூடிய ஒரு பதமாகும். கடவுள் ஒளியாக இருக்கின்றார். கடவுளுடைய பெயர்களிலே ஒன்று ஒளி, பேரொளி. இந்த இயேசுவினுடைய பிறப்பை எடுத்துரைக்கின்ற எசையா கூறுகின்றார், முன்னறிவிக்கின்ற எசையா கூறுகின்றார், காரிருளில் வாழ்ந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் இந்த பேரொளியிலே கலந்து கொள்ளுகின்ற மக்களாக. ரவீந்திரநாத் தாகூர் பாடுவார், விண்வெளியிலே இருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான நட்சத்திரங்களிலே நானும் ஒரு நட்சத்திரமாக மிளிர வேண்டும் என்று அவர் ஆசித்து பாடுகின்றார். ஆகையினாலே கிறிஸ்தவ வாழ்வில் ஒருவர் மறைத்து தன்னுடைய கிறிஸ்தவ வாழ்வை வாழ முடியாது. அதனால்தான் நூற்றுக்கணக்கிலே, ஆயிரக்கணக்கிலே பல கிறிஸ்தவர்கள்
மறைக்காக சான்று பகர்ந்து தங்களுடைய உயிரை கொடுத்திருக்கின்றார்கள். மறை சாட்சிகள் என்று சொல்லுவதன் காரணம், அவர்கள் இந்த மறைக்காக, அதாவது நற்செய்திக்காக, கிறிஸ்துவுக்காக தங்களுடைய உயிரை அவர்கள் கொடுத்து தியாகம் செய்திருக்கின்றார்கள். நான் கிறிஸ்தவம் பகிரங்கமாக வாழப்பட வேண்டும். கிறிஸ்தவத்தை ஒளித்து மறைத்து வாழ முடியாது. ஆனால் இந்த ஒளி எப்படி இருளை அகற்றுகின்றதோ, இந்த ஒளி எப்படி வெப்பத்தை கொடுத்து குளிரிலே இருக்கின்ற அந்த தாக்கத்திலே இருந்து விடுதலை கொடுக்கின்றதோ, இந்த ஒளி எப்படி பிரகாசித்து மக்களுடைய மனங்களை பிரகாசமாக வைக்க தூண்டுகின்றதோ, அப்படி ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய பிரசன்னம், நாங்கள் எங்கு சென்றாலும் எதை பேசினாலும் அவர்கள் இவர் கிறிஸ்தவர் என்று, இவர் ஒரு ஒளியின் மக்களாக, இவர் மகளாக இருக்கின்றார் என்று இனம் கண்டுகொள்ளக்கூடிய அளவிற்கு பகிரங்கமாக வாழப்பட வேண்டும். இங்கு வெறும் வெளி அடையாளம் அல்லது வெளிவேடம் அல்ல. வெளிவேடம் அது உண்மையான ஒளி அல்ல. அது ஒளி போன்று இருக்கலாம். அதை மக்கள் இனம் கண்டுகொள்வார்கள். காலப்போக்கிலே இவர் பேசுகின்றார், ஆனால் இவர் அதிலே நம்பிக்கை வைக்காமல் பேசுகின்றார். இவர் பேசுகின்றார், இவர் அதை நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு பேச்சை பேசுகின்றார். இவர் பேசுகின்றார், இவர் பேசியது எல்லாம் உண்மை அல்ல, பொய் என்று இனம் கண்டுகொள்வார்கள். ஆனால் ஒளியின் மக்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, அவர் உண்மைக்கு ஆக உண்மையின் ஒளியாக இருக்கின்ற பொழுது, அவர்கள் இருளை அகற்ற செல்லுகின்ற பொழுது அவர்கள் பல தியாகங்களை செய்ய வேண்டியிருக்கும், சாட்சியம் பகர வேண்டியிருக்கும். இந்த சாட்சிய வாழ்வு என்பது கிறிஸ்தவ வாழ்வினுடைய அடிப்படை தத்துவமாகும். அதாவது கிறிஸ்துவனுடைய வழியை, கிறிஸ்துவனுடைய போதனையை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கின்றேன். அதனாலே ஒரு கிறிஸ்தவன் கொள்கையுடையவன், கோட்பாடுள்ளவன். அவன் அந்த கொள்கையின்படி வாழ்வதனால்தான் ஏனையவர்களிடமிருந்து சில வேளைகளிலே அவர் வித்தியாசமாக இருக்கின்றார். அவருடைய வாழ்வு பலரால் கவரப்படக்கூடிய வாழ்வாக இருக்கும். அவருடைய வாழ்வு ஒரு முன்மாதிரியான வாழ்வாக இருக்கும், எடுத்துக்காட்டான வாழ்வாக இருக்கும். சில வேளைகளிலே பொய்மை தாண்டவம் ஆடுகின்ற பொழுது, பிரிவினைகள் அங்கு தாண்டவம் ஆடுகின்ற பொழுது, அல்லது குழப்பங்கள் இருக்கின்ற பொழுது, இந்த கிறிஸ்தவர்கள் ஒளியாக அங்கு உண்மை எது பொய் எது என்று சுட்டி காட்டுகின்ற மனச்சாட்சிகளாக இருப்பார்கள். இவ்வாறு நீங்கள் உலகின் உப்பாகவும் உலகின் ஒளியாகவும் திகழ இறைவன் உங்களுக்கு அருள் கூறுவாராக. ஆமென். நன்றி. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.